நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி அண்ணா எல்லா கேள்வி ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. தமிழ்நாடு அரசியல் களம் பல்வேறு அதிரடி திருப்பங்களை சந்தித்து வரும் சூழலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பிறந்த நாள் வரும் 4ஆம் தேதி வருகிறது. மக்களவை தேர்தல் மற்றும் பல்வேறு அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு அண்ணாமலையின் பிறந்த நாளை கோவையில் உள்ள அவரது ஆதரவாளர்களும் பாஜக தொண்டர்களும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக பாஜகவின் முன்னாள் கோவை மாநகர் தலைவரான உத்தம பாலாஜி ராமசாமி தனது உத்தம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் சார்பில் கோவை மாநகர் முழுவதும் அண்ணாமலையை வாழ்த்தி பிரம்மாண்ட போஸ்டர்களை ஒட்டியுள்ளார். சிங்காநல்லூர், அவினாசி சாலை உள்ளிட்ட மாநகரின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு உள்ளன. குறிப்பாக அவினாசி சாலை, ஜிடி நாயுடு மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள தூண்களிலும் ஒட்டப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் எங்கள் தலைவா தரணி ஆளவா என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்டு அண்ணாமலையின் புகைப்படங்களுடன் ஒட்டப்பட்டுள்ளன. அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தாவேக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தது. குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் என பலரது வாக்குகளும் தேர்தலில் தாவேக வெற்றி பெற கை கொடுத்தது. பாரதிய ஜனதா கட்சி 2.97% வாக்கு வங்கியை மட்டுமே பெற்றது. அதாவது அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் களம் இறங்கிய பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த தேர்தல் தோல்வி பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அதுவும் கடந்த முறை 4 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. அப்படி இருக்க பாஜக வலுவான செல்வாக்கு கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட கடும் சரிவை சந்தித்தது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அண்ணாமலைக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டில் பின்னடைவை சந்தித்து வருவதாக பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு இளைஞர்களின் ஆதரவு அதிகமாக இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கருதி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை புது கட்சி தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை டெல்லிக்கு புறப்பட்டு செல்லும் முன்பு சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீங்கள் ராஜினாமா செய்ய போகிறீர்களாமே, புதிய கட்சி தொடங்க போகிறீர்களா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதிர்ச்சியோ மறுப்போ தெரிவிக்காத அண்ணாமலை இன்னும் 2 நாட்களில் அமர்ந்து அனைத்தையும் பேசுவோம், அதுவரை காத்திருங்கள், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறேன் என்றவர் டெல்லி பயணத்திற்கான காரணம் என்ன என்பதை கூட சொல்லாமல் சஸ்பென்ஸ் வைத்தபடி சென்றது சர்ப்ரைஸ் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஒரு நிமிஷம் அண்ணா உட்கார்ந்து பொறுமையா 2 நாள் எல்லாம் பேசுவாங்க. புது கட்சி ஒரு நிமிஷம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவாங்க. 2 நாள்ல பேசுவாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். டெல்லி பயணத்துக்கான காரணம் என்ன மட்டும் சொல்லாம உங்களை ஹர்ட் பண்ணிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் பேசுறேன். 2 நாள்ல பேசுறேன். அன்புக்கு நன்றிங்க. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய 41 வயது அண்ணாமலைக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவில் தனக்கு வாய்ப்பும் எதிர்காலமும் இல்லை என அண்ணாமலை கருதுகிறார். அதனால்தான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.